வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ரைஸ். ஸோ ரைஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்டாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட்ஸ் வில் பி ஸ்டேபிள் த ஃபுட். ஸோ இது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது, சில ப்ரைமரி கலோரிஸ் எல்லாமே கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம பாப்புலேஷன் நம்ம வேர்ல்டு இந்தியாவில் ஃபுல்லாகவே வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்டேபிள் ஃபுட்டாக வந்து நம்ம ரைஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் வில் பி த ஸ்டேபிள் ஃபுட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து ஃப்ளெக்ஸ்ட் அண்ட் பஃப்டு ரைஸ். பஃப்டு ரைஸ் தான் இந்த அவல் பொரியெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செரல்ஸாக வந்து ஈட் பண்ணுறதுக்கு வந்து இது ரைஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த ரைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன இருக்குன்னா ரைஸ் பிரான் ஆயில். ஸோ இந்த ரைஸ் மில்லிங் பை ப்ராடக்டாக வந்து பிரான் அந்த உமியில் இருந்து வந்து இது வந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த உமி சொல்லுவோம்ல, அதுலேருந்து வந்து எடுக்கக்கூடியதாக வந்து ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குக்கிங் ஆயில்ஸ் யூஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங், வனஸ்பதியெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து பிராண்ட் வேக்ஸ். ஸோ இந்த வேக்ஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பை ப்ராடக்ட் ஆஃப் த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அந்த ஆயிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் எடுக்கும்போது இந்த வேக்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இட்ஸ் பி ஹெவிலி யூட்டிலைஸ்டு இந்த சாக்லேட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் லிப்ஸ்டிக் எல்லாமே வந்து இந்த பிராண்ட் வேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் சாக். ஸோ ட்ரெடிஷ்னல் கல்ச்சரல் சிக்னிஃபிகண்ட்டாக இந்த ஆல்கஹாலிக், அதாவது வந்து நம்ம இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கும் சரி, ஆல்கஹால் இந்த குளிர்பானங்கள் இந்த ஜப்பான்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரைஸில் வந்து இந்த சாக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேடி ஹஸ்க். ஸோ அந்த இட்ஸ் வில் பி த ஹஸ்க், அந்த உமிக்கு மேலே வெளியே வர்றது வந்து அந்த ஹஸ்க் வெளியே இருக்கிறத வந்து இட்ஸ் வில் பி த பிக்ஸ் மேக்கிங் ஆர்கானிக் சாயில். அதாவது வந்து இந்த ஆர்கானிக் சாயில்ஸ் அப்படின்னு மேனுஃபேக்சரிங் ஃபார் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கும் அந்த 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 உமிக்கு மேலே ஒரு ஹஸ்க் லேயரிங் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பயோமாஸ் ஃபியூவலாகவே வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து ரெனியூபிள் சோர்ஸஸாக வந்து நம்ம சொல்கிறோம். ஃபர்ஃப்யூரல் அப்படிங்கிற பார்த்தா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி. அதாவது வந்து கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்டிங், இந்த ரைஸ் ஹஸ்கிலிருந்து வந்து பெட்ரோலியம் ரீஃபைனிங்காகவும் சிந்தட்டிக் ரெசின்ஸு சம் ஃபார்ம் கெமிக்கல்ஸ் இது பண்ணுறதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ ரைஸ் ஸ்ட்ரா, அதாவது வந்து இந்த வக்கிப்பில் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து கால்நடைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி பேப்பர் இண்டஸ்ட்ரி, மேட்டு, ரோப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்குமே வந்து இந்த ஸ்ட்ரா வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இந்த மஷ்ரூம் கல்ச்சர் எல்லாமே வந்து இந்த ரைஸ் ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து நம்ம கல்டிவேஷன் ப்ராசஸ்க்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்கன் ரைஸ். ஸோ உடஞ்சி போன அந்த ப்ரோக்கன் ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் வில் பி யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ச், ரைஸ் ஃப்ளார், இதெல்லாம் வந்து பிரேவிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பயோடீசல். ஸோ இட்ஸ் வில் பி மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நான் எடிபிள் பயோடீசல், இந்த ரைஸ் பிரான் ஆயில். ஸோ இட்ஸ் வில் பி கான்ட்ரிபியூட்டிங் த சஸ்டைனபிள் ரெனியூபிள் எனர்ஜிக்கு எல்லாம் வந்து இந்த பயோடீசல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் பேஸ் பண்ணி கொஷின்ஸ்ன்னு பார்த்தோன்னா, ஸோ விச் எக்கனாமிக் பை ப்ராடக்ட் ஆஃப் த ரைஸ் மில்லிங் இண்டஸ்ட்ரி இஸ் வைட்லி யூஸ்டு ஆஸ் அ கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் ஃபார் த cattle and livestock? Option A rice husk, option B rice bran, option C rice straw, option D molasses. ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் என்னவா இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டாப்பிக்கு நம்ம இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.